ஒரு நார்த் இந்தியன் கம்ஃபர்ட்டிங் டிஷ் ஆலு மட்டர் சப்ஸி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 6 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலையில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பட்டை சாமான் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்துருக்க தக்காளி பியூரி, அடுத்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி டைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது கட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்திருக்கேன், உரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம டைஸ் பண்ணி எடுத்துருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நல்லா வதங்கி வரணும். சில பேர் இதை வேக வச்சு சேர்ப்பாங்க, சில பேர் இதை பச்சையாக அப்படியே கிரேவியில் சேர்த்துருவாங்க. பட் இந்த மாதிரி லைட்டாக நம்ம எண்ணெயில் வதக்கி போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லைட்டாக அது ஒரு கோல்டன் கலரில் மாறினா போதும். இந்த கலரில் மாறினப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீனி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்திருக்க தக்காளி பியூரியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இவ்வளோ தான் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் லைக் பெப்பரு, ஆம்ச்சூர் பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்திருக்க பட்டாணி 200 கிராம் பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒரு சேர மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர், அதாவது பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீமினஸ்க்காக தான். சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அப்போ லைட்டாக அப்பப்போ லிட்டை மட்டும் திறந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி டாஸ் பண்ணி எடுத்திருக்க உருளைக்கிழங்கை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒரு சேர வதங்கி வரணும். இது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆக விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட ஆலு மட்டர் சப்ஸி தயார். இதை வந்து ரொட்டி, பூரி, ரைஸ் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஆப்டாக இருக்கும். நல்ல ஒரு கம்ஃபர்ட்டிங்கான டிஷ்ஷு. குவிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.